மீஞ்சூர் பகுதியுடைய பொறுப்பு அமைச்சராக திருவள்ளூரில் இருக்கிற பொறுப்பு அமைச்சர் காந்தி அவர்கள் தான் அதை அழைத்து வந்து எனக்கு அந்த தண்ணீரை மாற்றித்தர வேண்டும் என்று சொன்னவர் அவர்தான். நன்றியை காந்திக்கு சொல்லுங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதிக்கு உட்பட்ட சோழவரம் ஊராட்சி ஒன்றியம், சீமாவரம் ஊராட்சி, சீமாவரம் ஊராட்சியில் சீமாவரம், சின்ன சீமாவரம் மற்றும் சீமாவரம் காலனி ஆகிய 3 குடியிருப்புகள் உள்ளன. இக்குடியிருப்புகளுக்கு தனி மின்விசை திட்டங்கள் மூலம் ஊரக வளர்ச்சித்துறையால் தற்போது நாள் ஒன்றுக்கு நபர் ஒன்றுக்கு 55 லிட்டர் வீதம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே சீமாவரம் ஊராட்சிக்கு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் புதிய கூட்டு குடிநீர் திட்டம் செயல்பட்டும் கருத்துரு இப்போது புதிதாக வந்திருக்கிறது. விரைவில் அதை நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் துரை சந்திரசேகர். மாண்புமிகு பேரவைத் அவர்களே, அமைச்சர்களுக்கு நன்றாக தெரியும் தொகுதியை பற்றி. பொன்னேரி தொகுதியை பொறுத்தவரை மீஞ்சூர் சுற்றுவட்டார கிராமங்களுக்கு நீண்ட நாட்களாக குடிநீர் பிரச்சனை இருந்து வருகிறது. அதை ஒட்டியுள்ள மீஞ்சூரை ஒட்டியுள்ள சீமாவரம் பகுதியில் அந்த பிரச்சனை தொடங்கி உள்ளது. ஆக மீஞ்சூர் சுற்றுவட்டார கிராமங்களான அத்திப்பட்டு, வள்ளூர், நந்தியம்பாக்கம், மேலூர் போன்ற கிராமங்களில் குடிநீர் பிரச்சனை மிக அதிகமாக காணப்படுகிறது. இதற்கெல்லாம் தங்களிடம் ஒரு விரிவான திட்டம் இருந்தால் நீண்ட நாள் கோரிக்கை மக்களுக்கு நிறைவேற்றப்படும் என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்டது ஏற்கனவே ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் அந்த பகுதியில் இருக்கிறவர்கள்லாம் வந்திருந்தார்கள். மீஞ்சூர் பகுதி முழுவதும் குடிநீர் உப்பாக இருக்கிறது, அந்த எவ்வளவு தண்ணீர் கொடுத்தாலும் உப்பாக இருக்கிறது. எனவே நீங்கள் புதிய கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். நான் அதிகாரிகளோடு கலந்து பேசிய போது மீஞ்சூரில் தான் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் முதலிலே தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட திட்டம் அங்கே இருக்கிறது. அந்த திட்டத்தில் 100 MLDக்கு அங்கே இருக்கிற ஒப்பந்தக்காரர் சரியாக இருக்காதனால் இப்போது 40-50 MLD தான் அதிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் அதிகாரிகளிடம் சொல்லுகிற போது புதிய கூட்டு குடிநீர் திட்டம் ஆரம்பிப்பதை காட்டிலும் அது அந்த பகுதிக்கு தேவையான மொத்த குடிநீர் எவ்வளோ என்று கேட்டபோது 8.5 TMT இருந்தால் MLD இருந்தால் போரும் என்று சொன்னார்கள். அங்கிருந்து அந்த கடல்நீரை குடிநீராகும் திட்டத்திலிருந்து பைப்லைன் மூலம் இணைப்பு கொடுத்து மீஞ்சூருக்கு முழுவதுமாக கொடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளிடம் சொன்னோம். அதிகாரிகளும் ஆய்வு செய்து எடுத்தவுடன் 8 MLD கொடுக்க இயலாது, முதலில் ஒரு 4 MLD கொடுக்கலாம் என்று எங்கள் துறையினுடைய மெட்ரோ MD அவர்களும் நம்முடைய IP அவர்களுடைய துறையினுடைய செயலாளர் அவர்களும் அதே போல் அங்கே இருக்கிற MD மற்றும் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் 3 பேரும் பேசி 4 MLD கொடுக்கலாம், விரைவில் ஏற்பாடு செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக தேர்வாய்க்கண்டியிலிருந்து ஒரு புதிய கூட்டு குடிநீர் திட்டம் அந்த பகுதியை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் அறிவிக்கிற போது மீஞ்சூர் பகுதியில் குடிநீர் நல்ல தண்ணீராக கொடுப்பதற்கு அனைத்து முயற்சிகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் துரை சந்திரசேகர். அமைச்சருடைய விரிவான பதிலுக்கு மிக்க நன்றி. ஏனென்றால் முன்னாள் முதல்வர் முத்தமிழர் கலைஞர்களால் தொடங்கப்பட்டு இப்போதைய மாண்புமிகு முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்ட இந்த திட்டம் முழுமையாக மக்களுக்கு சென்றடைய இந்த ஆட்சியை விட்டால் வேறு யாரும் செய்து கொடுக்க மாட்டார்கள். ஆகவே நிரந்தரமாக நீங்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று தொகுதி மக்களின் சார்பாக கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். நன்றி. நான் மீஞ்சூர் பகுதியுடைய பொறுப்பு அமைச்சராக திருவள்ளூரில் இருக்கிற பொறுப்பு அமைச்சர் காந்தி அவர்கள் தான் அதை அழைத்து வந்து எனக்கு அந்த தண்ணீரை மாற்றித்தர வேண்டும் என்று சொன்னவர் அவர்தான். அவரை விட்டுவிட்டேன். அவர் தான் முதலில் சொன்னார். இப்போது பார்த்தால் மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியம் மற்றும் சோழவரம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள சீமாவரம் ஊரக குடியிருப்புகளுக்கு உடனடியாக காட்டுப்பள்ளி கடல் நீரை குடிநீராகும் ஆலையிலிருந்து 4 MLD குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் நல்ல தண்ணி வரும். நன்றியை காந்திக்கு சொல்லுங்கள். வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.